அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 17/6/2026 புதன்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம், துலாம் லக்னம். 12 ராசிகளுக்குள் கடகம், துலாம் இந்த 2 லக்கணங்களுக்கு மட்டும் ஏனோ நேர்மை வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. இதை சற்று விரிவாக ஆராய்ந்து பார்த்தால், அநேக அரசியலில் ஈடுபடுகின்ற அநேகர் இந்த கடக லக்கணம் அல்லது துலா லக்கணமாக இருப்பதற்கு வாய்ப்பு நிரம்பவே உண்டு. இவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று, எந்த குணம் இருந்தால் இவர்களுக்கு நல்லது புகழ் தரும் என்று சொல்லுகிறது என்று பார்ப்போம். நேர்மையாக இருத்தல் மிக மிக முக்கியம். ஏற்கனவே துலா லக்கணம் என்று சொன்னாலே பொது ஜன சேவை என்றுதான் வரும். இந்த பொது ஜன சேவையில் சுயநலமாக இருந்தால் கெட்ட பெயர், பொதுநலமாக நேர்மையாக இருந்தால் தலைவன் என்ற அந்தஸ்து. ஆக துலா லக்கணத்துக்கு சொந்தக்காரர்கள் நேர்மையாக இருத்தல் அவர்களுக்கு நல்லது. அடுத்து, கனிவான பேச்சு வேண்டும். ஏனென்றால் இவரை நாடி வருகின்றவர்களில் 100% பேர் அடிநிலையில் உள்ளவர்களாக இருப்பார்கள். பணக்கார வர்க்கத்தை வருவதை விட ஏழை எளியோர் வருவது அதிகமாக இருக்கும். இருக்கப்பட்டவர்கள் வருவது குறைவு, இல்லாதோர் நிறைய பேர் வருவார்கள். அவர்களோடு தான் இவர்கள் காலம் கழிக்க வேண்டும். அப்படி என்றால் எப்படி இருக்க வேண்டும் பேச்சு? கனிவான பேச்சு, அவர்களை தேற்றுகின்ற பேச்சு, நம்பிக்கை ஊட்டுகின்ற பேச்சு பேச வேண்டும். இது இவர்களுக்கு மிக மிக நல்லது. அடுத்து, இவர்களுக்கு உணர்ச்சிகரமான பேச்சு தேவையா தேவையில்லையா என்று பார்த்து செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு கட்டத்தில் உணர்ச்சிகரமான பேச்சு வேண்டும் என்று காட்டுகிறது, ஒரு நேரத்தில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் காட்டுகிறது. அந்த உணர்ச்சி என்ற விஷயத்தை வேண்டாம் என்றும் சொல்லவில்லை, வேண்டும் என்றும் சொல்லவில்லை, இதில் கவனம் வேண்டும் என்று சொல்லுகிறது. யோசிக்கத்தக்கது. ஆக காட்ட வேண்டிய உணர்ச்சிகளை காட்ட வேண்டிய நேரத்தில் காட்ட வேண்டிய இடத்தில் காட்டித்தான் தீர வேண்டும். அது இல்லாத நேரத்தில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த இரண்டுமே வேண்டும். எல்லாவற்றையும் விட இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது மிக முக்கியமானது. அவநம்பிக்கை ஊட்டக்கூடிய பேச்சு இவர்கள் பேசக்கூடாத பேச்சு. நேர்மறை பேச்சு மட்டும்தான் வேண்டும், எதிர்மறை பேச்சு கூடவே கூடாது. ஏன்? இவர்களது பேச்சு செயல்கள் அனைத்துமே, அதில் வரும் லாப நட்டங்கள் ஒரு சிறு பங்கு தான் இவர்களுக்கு, பெரும் பங்கு அடுத்தவர்களுக்கு போய் சேரும். எனவே அவநம்பிக்கை தரும் பேச்சு பேசக்கூடாது. அன்பர்களே, இந்த கடகம் துலாம் இந்த 2 லக்கணங்களுக்கு மட்டும் நேர்மை வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. பணம் தராத ஒரு மகிழ்ச்சியை புகழ் தரும் லக்கணங்கள் இந்த 2. இனி எந்த நட்சத்திரம் இன்றைய தினம் நன்மை பயக்கும் பார்ப்போம். ஆயில்யம், பூரம், சுவாதி, அனுஷம், பூராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி, பரணி, ரோஹிணி, திருவாதிரை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி
12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இன்று உங்கள் முயற்சியால் ஒரு சாதனை படைக்கும் நாள். நீண்ட நாட்களாக இது நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செய்யும் அந்த செயல் மாபெரும் திருப்தியை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது ஒரு செயல், பல நேரங்களில் செயல்கள் ஒன்று நமக்காக இருக்கும் அல்லது அடுத்தவர்களுக்காக இருக்கும். இன்றைய தினம் உங்களது ஒரு செயல் உங்களுக்காகவும் இருக்கிறது, அடுத்தவர் நன்மைக்காகவும் இருக்கிறது. நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் நாளைய தினம் நமக்கு எதற்கு கூடாது, எது தேவையில்லாது, எது தொந்தரவு தரும் என்றும் எது நன்மை தரும் என்றும் தெளிவாக அறிந்து தீமையை களையவும் நன்மையை சேர்க்கவும் ஒரு வெற்றிகரமான ஒரு முயற்சி இன்று உங்களால் எடுத்துக்கொள்ளப்படும். சிம்ம ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த லாபம் உண்டு. ஏன், எதிர்பார்த்ததையும் விட அதிகம் கிடைக்கலாம். நல்லபடியாக யோசித்து தேவையான மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதன் வழி நடந்து இந்த நன்மையை பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். எந்த வேலையையும் இன்று சிறப்பாக செய்து யாரும் பழி சொல்ல முடியாத அளவுக்கு செய்து நீங்களும் சிறப்பு அடைவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து ஒரு செயலில் ஈடுபட்டு இந்த நினைப்பால் சில சங்கடங்கள், சில ஏமாற்றங்கள், சில செலவுகள், அனாவசியமான செலவுகள் இவையெல்லாம் இன்று ஏற்படும். கவனம் வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்லதொரு யோசனை வரப்பெற்று அதன் வழி நடந்து செல்வ சேர்க்கை இன்று உண்டு. நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, வெல்ல முடியா உங்கள் திறமையை காட்டி ஒரு புகழினை பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிர்பாராத தடைகள் உங்கள் பயணத்தில் வந்து சேர, உங்கள் பயணத்தை தடுத்து இந்த மூட் அவுட் என்று சொல்வார்கள் அல்லவா, சற்றே நிலை குலைந்து போகும் தன்மை அது ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று காட்டுகிறது. எனவே கவனம். கும்பராசி அன்பர்களே, திறமையான உங்களது பேச்சாலும் தீர்மானமான உங்களது கொள்கையாலும்
ஒரு நற்புகழை வரவழைத்து கொள்ளும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, தொழில்துறையில் பெரும் வெற்றி. இன்றைய தினம் நீங்கள் காட்ட இருக்கும் உங்கள் திறமை அசாத்தியமானது, எல்லோரையும் கவரும் வகையில் இருக்கிறது, வெற்றியை கொடுக்கிறது. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.